ஓடு ஒரு ஓடு இங்க இருக்கு. அதைத்தான் நானும் சொல்ல, இந்த ஓடு கீடெல்லாம் போட்டு ஒரு சின்னதா ஒரு கேட் ஒரு கதவை போட்ட உடனே டீ கடை நினைச்சு உட்காந்துட்டாருங்க. அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது டீ கடை தான். அதனால சும்மா வந்து உட்காந்துருந்தேன். வியாபாரத்துக்கு வந்திருக்கோம். நாங்க வந்திருக்கிறது இன்னைக்கு ஃபாரஸ்ட் ஏரியாங்க, தோட்டாமலைன்னு சொல்ற இடத்துக்கு வந்திருக்கோம். வியாபாரம் சுமார் தான். அப்படியே வண்டியை படக்குன்னு காமிங்க. இங்க பாருங்க, வியாபாரம் சுமார் தான். வண்டியை நிப்பாட்டிட்டு கல்லூர்னா என்ன இருக்கும், அவரு அளக்குறது ஒரு அளவு தானே அளப்பாரு. சரி, அது போட்டோம். இப்ப நான் பார்த்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேங்க. இது வந்து பிளாப்பழம்னு சொல்லுவோம்ல, இருங்க, பிளாப்பழம்னு சொல்ற மாதிரியே இதுக்குள்ள பிளாப்பழ சொலை மாதிரியே இருக்கும். குட்டி குட்டி சொலையா மஞ்சள் கலர்ல இருக்கும். இப்படி உடைச்சா அந்த சொலை திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதோட விதைகள்லாம் பார்த்தா மேக்சிமம் இது சிறுசு, இதோட கொஞ்சம் பெருசு வரும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். HSL பிளா கொட்டை மாதிரியே தான் இருக்கும். நாங்க மலேசியா போகும்போதெல்லாம் இங்க வச்சு பார்த்தோம். இது உள்ள வந்து வித்துச்சு. இதுக்கு வந்து இதோட மரத்தை நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. அந்த இந்த பழத்தோட பேர் இங்க என்ன தெரியுமா? ஐனிப்ளாவ். ஐனிப்ளாவ். நான் கேட்டுட்டு அங்க இருந்து வர்றதுக்குள்ளே மறந்துருப்பாங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு பேர் வந்து ஐனிப்ளாவ். மலையாளத்துல சொல்லுவாங்க ஐனிப்ளாவ். இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும், இவ்வளவு சைஸுக்கு ஆகும். இது அப்படியே வந்து பறிச்சு வித்துருவாங்க. அது வந்து அதிக நாளைக்கு அப்படியே உடைச்சு திராட்சை கொத்து மாதிரி உள்ள இருந்து எடுத்து அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பேர் வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன ஊர்ல, தமிழ்நாட்டுல இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இதுதாங்க இந்த மரம். அதுல பாருங்க எப்படி அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு, பார்த்தீங்களா? பாய்.